வாரும் பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானதாமே உடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அந்த சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் காத்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். நீர் பேசும் எல்லாவற்றையும் எங்கள் இறைவன் இயேசு கிறிஸ்து நேரற்றும் ஜீவனில் பிதாவே, ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டு காலமாக நாம் ஆண்டின் கடைசி இரவிலே நாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே கூடுவோம், அப்படிதானே? ஒவ்வொரு ஆண்டும் கடைசி 31ஆம் தேதி இரவு நாம் கூடுவோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி இரவிலும் அவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிற நாளை காலையில் வருகின்ற பொழுது வாக்குத்தத்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வர இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவேளை நாம் வாசித்த அந்த வேத பகுதி, அடிக்கடி நாம் வாசித்த பகுதி, அடிக்கடி கேட்ட பகுதி. ஆனால் அந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் என்பது கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே திருநாள் அன்று நாம் வாசித்து அன்றைக்கு தியானித்தமே அன்றோடு அல்ல, என்றைக்கெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் வருகின்றோமோ அன்றைக்கெல்லாம் அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். அது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் எப்படியோ வாழலாம் என்றல்ல, இப்படித்தான் வாழணும். இதுதான் வேத வசனம் சொல்வது. எப்படி வாழலாம் என்றால் அது கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கத்தை நாம் தழுவி இருக்கலாம், கிறிஸ்தவனா இந்த உலகத்துக்கு நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்பட வேண்டும் சொன்னால் கிறிஸ்துவை உடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும். பெந்தேகோஸ்தே திருநாளிலே அந்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வேத பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இது பெந்தேகோஸ்தே திருநாள் அன்றைக்கு நாம் 2ஆம் வேதப்படியாக வாசித்த ஒரு பகுதி தான், போன வாரத்துக்கு முந்தின வாரம். ஆனால் இன்றைக்கு நாம் இதை குறித்து பார்க்கின்ற பொழுது இதை நாம் ஒரு 3 தலைப்புகளிலே தியானிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று, ஒருமனப்பட்டை புதுப்பிக்க வேண்டும். ஒன்று, எங்கள் ஒருமனப்பாட்டை புதுப்பிக்க வேண்டும். இது நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். எங்களுடைய ஒருமனப்பாட்டை புதுப்பிக்க வேண்டும். இரண்டாவது, எங்கள் ஆவியின் அபிஷேகத்தை புதுப்பிக்கும். எங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆவியின் அபிஷேகத்தை நீர் புதுப்பியும். மூன்றாவது, எங்கள் சாட்சியின் வாழ்க்கையை புதுப்பியும். இது நாம் ஏதோ ஒரு நாளில் அல்ல, நம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே வருகின்றோமோ நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க வேண்டும். நம்ம சொல்கிறோம்ல, வீடு பாழடைந்திருக்கு, இந்த வீட்டை என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி ரொம்ப இதாக இருந்துச்சு, என்ன பண்ணோம், ரெனோவேஷன் பண்ணோம்ல, பண்ணமா இல்லையா? ஆல்ரெடி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரெனோவேஷன், ஒரு புதுப்பித்தல். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமாம், நம்முடைய ஒருமனப்பாட்டையும் நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தையும் நம்முடைய சாட்சியையும் புதுப்பிக்கின்ற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் வெளிப்படுத்த முடியும். அதான் பெந்தேகோஸ்தே திருநாளினுடைய அனுபவம், அதாவது பெந்தேகோஸ்தேயுடைய அனுபவம். ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டார், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், எனவே நான் இனி ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் இன்றைக்கு சத்துருவானவனுக்கு தெரியும் நான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படுகின்றோமோ, ஜெபிக்கின்றோமோ, ஆண்டவரே எனக்குள்ளாக புதுப்பியும், ஆண்டவரே
புதுப்பியும் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்களுடைய ஒரு மனப்பாட்டை புதுப்பியும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த 1ஆம் வசனத்தில் பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். கிறிஸ்தவர்களுக்காக என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும் சொல்லுங்களேன். அப்படியே பிரசங்கத்தை கேட்டு 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 இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கோம். வேலை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்திருக்கிற பொழுது கேட்கறதுக்காச்சும் சொல்லுங்க, நம்மளாவது இது பண்ணுவோம். என்ன பண்ணுறாங்க? ஒரு இடத்துல கூடியிருக்கிற பொழுது ஒருமனப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு இருக்கா? தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமே, கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஒருமனப்பட்டு இருக்கின்றார்களா? அவர்களுக்காக ஒருமன ஆவி இருக்கின்றதா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒருமனப்பாடு என்பது ஏதோ நமக்கு அல்ல, அது எல்லாரும் பார்க்கின்றதா இருக்கட்டும், அது வெளிரங்கமாக இருக்கின்றது. இங்கே நம்முடைய ஒருமனப்பாடை எப்படி இருக்கின்றது அங்கே பார்க்கின்ற அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். நான் வாரம் ஆராதனைக்கு வாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நமக்குள்ளாக ஒருமனப்பாடு இருக்கான்னு சொல்லி ஒரு விஷயம் ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக இருக்கின்றோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எப்படி வாழலாம் என்றல்ல, இப்படித்தான் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன். புதுப்பியும் ஆண்டவரே, என்னுடைய ஒருமனப்பாட்டை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்மோடு நான் கொண்டிருக்கின்ற அதாவது சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. சிலுவை தியானம் வருகின்ற போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? மேலே இருக்கிற சிலுவை நீல சட்டம் என்ன? அது ஆண்டவருக்கு நமக்குள்ள அன்பு, ஒருமனப்பாடு. குறுக்கு சட்டம் மற்றவர்களோடு கூட இருக்கின்ற அன்பு, ஒருமனப்பாடு. வாரமே சிலுவையை நோக்கி பார்க்கின்றமே, மற்றவர்களோடு கூட சக விசுவாசிகளோடு கூட, நம்முடைய உறவுக்காரரோட, நம்முடைய இனத்தாரோட, நம்முடைய சபை மக்களோட, நம்மளோட இருக்கிற சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்களோட நம்முடைய ஒருமனப்பாடு எப்படி இருக்கின்றது? சும்மா சிலுவையை பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை. ஒரு வாரம் ஆராதனைக்கு வாரம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் சிலுவையை சுமக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அல்லது வெறும் சட்டத்தை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஒரு மரத்தை தூக்கிட்டு அலையிறதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த ஒரு அபிஷேகம் என்பது அங்கே பெற்றிருக்கின்ற பொழுது ஒருமன ஆவி உண்டு. அதனால தான் இன்றைக்கி சபையில் எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு பிரிவினைகள். ஒருமன ஆவி இருந்துச்சுன்னா பிரிவினை இருக்குமா சொல்லுங்க? உன்னை பிரிவினையை கொண்டு வருகிறாரு ஆவியானவரா, பரிசுத்த ஆவியானவரா, ஆண்டவர் அதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார். இன்னைக்கு பிரிவினையின் ஆவி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சபைகளிலே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சபை இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. சபையிலே விசுவாசத்திலே வளர்க்கப்பட்ட மக்கள் விசுவாசத்தை விட்டு விளைவி போகின்ற சூழ்நிலை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய செயல்பாடு, என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதோ நான் வருகின்ற நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக இன்னைக்கு உருவாக்கப்படுகின்ற காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை ஒருமனப்பட்ட ஆவி எனக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஒருமனப்பாட்டை இன்றைக்கு நான் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதான நாளாய் இந்த நாள் இருக்க வேண்டும். இந்த நாள் இருக்கின்ற பொழுது அங்கே பார்க்கின்றோம், அவர்கள் ஒருமனப்பட்ட பொழுதுதான் அங்கே என்னது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல என்னாச்சு, வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அபிஷேகம் எப்படியா நாம் ஒருமனப்பட்டு இருக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்துல பள்ளத்தை கிரிகை செய்ய முடியும். அங்கு பார்க்கின்ற பொழுது அந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இன்றைக்கு ஜெப வீட்டிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய வீடுகளிலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் நம்முடைய குடும்பத்தார் ஒருமனப்பட்டு கூடியிருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவர் அசைவாடுகின்றவராக இருக்கின்றார். அந்த மகிமையை நீங்கள் நானும் சுதந்திரத்துக் கொள்ள இருக்கின்றோம். இன்னைக்கு சத்துருவான் என்ன பண்றான்? ஆண்டவருக்காக நாம் எதுவும் செய்ய விட முடியாதபடி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்கின்ற மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். எப்படியோ வாழ்ற மக்களுக்கு பிரச்சனைகள் இல்லை, வேதனைகள் இல்லை, வியாகுலங்கள் இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்கின்ற மக்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் உண்டு. ஆனால் அவற்றுக்கு மத்தியிலே ஆவியானவர் நிச்சயமாக கிரிகை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவனுக்கு வேண்டிய மகிமையை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அக்கினிமயமான நாவு போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. இஸ் பிளஸ்ஸிங் எல்லா மேலும் வந்து அமர்ந்தது. எல்லார் மேலும் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றமே, நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் ஊருக்குள்ள நம்முடைய நாட்டுக்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம்.
நாம் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை வெளிப்படுத்த நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அங்கே மட்டுமல்ல, அங்கே பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே ஒருமனமே ஒன்றும் காணப்பட வேண்டும் சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இன்னும் ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:14 பார்க்கின்ற போது அங்கே சொல்லப்படுகின்றது, அங்கே அவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள், வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, யாரா? இயேசுவின் தாயும் அவருடைய சகோதரரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கின்றார்கள். கூடியிருக்கிற பொழுது என்ன பண்ணாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்படின்னா நாம் வந்தோம்னாக்கும் என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு வந்து ஆலயத்தில் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? எனக்கு தெரில. என்ன செய்யணும்? ஆலயம் திறந்திருக்கு, வரணும். வந்து என்ன பண்ணணும்? வந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆண்டவர் யார்? உங்களுக்காக நான் அல்ல ஜெபிக்கிறது, நீங்கள் ஜெபிக்கின்றதை கண்டு ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய உள்ளவர். நீங்கள் வந்தால் உட்கார்ந்து இன்னைக்கு எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்து ஆலயத்துக்கு வராமலே போகிறவங்க எத்தனை பேர்? நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். அந்த வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆலயம் மத்திய பகுதியில் இருக்கிறதே வந்து அமர்ந்திருந்து ஆண்டவரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டவருடைய திருத்தத்தை ஒருமனப்பட்டு ஆண்டவரோட இன்னைக்கு அவர்களுக்கு எப்படி மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறதுனா, ஆண்டவரோடு ஒருமனப்படவில்லை என்று சொன்னால் மனிதர்களோடு ஒருமனப்படவில்லை. இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு பிரிவினையை உண்டு பண்ணுகின்றது யாரு? சாத்தானுடைய வேலை. சாத்தானுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஒருமனப்பாடு காணப்பட முடியாது. நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஒருமனப்பாடு என்பது நாம் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே உம்மோடு கூட என்னுடைய ஒருமனப்பாட்டை இந்த நாளிலே நான் புதுப்பிக்கின்றேனப்பா, உம்முடைய திரு சிலுவை நான் நோக்கி பார்க்கின்றேனப்பா என்று சொல்லி அவருடைய திரு சமூகத்திலே வந்து நான் ஒன்றுமல்ல. நம்ம என்ன பண்றோம்? வைராக்கியம். இந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக எத்தனை பேர் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்தும் அவருடைய பலிபீடத்திலே வந்து முழங்கால் படியிட முடியாதபடி சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலை, அவருடைய ஆலயத்துக்கு வந்தும் தன்னை அர்ப்பணிக்காத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன? ஒருமனப்பாடு இல்லை. அப்படின்னா அவர்களுக்கு நம்மளோடு கூட மொத்தம் ஒருமனப்பாடு இல்லையா? இல்லவே இல்லை. ஆண்டவரோடு கூட அவர்களுக்கு ஒருமனப்பாடு இல்லை. இதை நான் அடித்து சொல்ல முடியும். ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலிருந்து சொல்ல முடியும். நீங்கள் ஒருமனப்பாடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தரோடு கூட உங்களுக்கு ஒருமனப்பாடு இல்லை. இல்லாத ஒரு வாழ்க்கை, நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகின்றது. என்ன? 4:31 வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். வேத வசனத்தை சொல்லணும்னாவே என்ன வேணுமோ? ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும். ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கின்ற பொழுது நாம் தைரியத்தோடு கூட பாடுகள் உண்டு. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், பாடு இல்லாத வாழ்க்கை இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் பாடு உள்ள வாழ்க்கை தான். அந்த பாடுகளுக்குள்ளாகத்தான் ஆண்டவர் பரமன் இயேசு வெற்றி சிறந்தார். அவனால் அவரை ஆராதிக்கின்றோம். அவருடைய அடிச்சுவடிலே நீங்கள் நான் நடக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாபாரம் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் வெற்றி சிறந்தது போல என்னுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஒருவேளை கால தாமதிக்கலாம். அன்னைக்கு கல்யாண வீட்டில் திராட்சை குறைப்பட்டது. ஆண்டவர் சொல்லப்பட்டது, என் வேலை வரவில்லைன்னு சொல்ல, எனக்கு வல்லமை இல்லைன்னு சொல்ல, நான் தேவனுடைய குமாரன் இல்லைன்னு சொல்ல. மரியாளுக்கு தெரியும் இவர் தேவனுடைய குமாரன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கர்ப்பம் தரிக்கப்பட்ட அப்படின்னு தெரிஞ்சுதான் தன்னுடைய மகனத்தில் சொல்கிறார். எல்லாத்தையும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? யார்கிட்ட போய் சொல்லணும்? ஆக்சுவலா இல்லைனாங்க போய் சமயக்காரங்கிட்ட சொன்னேன், என்னப்பா ஏதாச்சும் பண்ணிருப்பா. அதான் நம்ம பண்ணுறோம். ஆனால் மரியாளுக்கு தெரியும் இவர் தேவனுடைய குமாரன் செய்ய முடியும் என்று சொல்லி அறிந்திருந்தார். ஆனால் அவர் செய்கிறார், இன்னும் என் வேலை வரவில்லை. அப்படியே வரவில்லை போயிடுச்சா? முடிஞ்சிச்சா? எப்போ அது காலியாச்சோ திருப்பி தண்ணியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. எவ்வளவு மதுரமுள்ள ரசம், இது வரைக்கும் எங்கே வைத்திருந்தீர்?
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு வெறுமையான பாத்திரமாய் அல்ல, அது தண்ணீர் நிரப்பப்பட போகின்றது. தண்ணீர் நிரப்பி வெறுமையான பாத்திரம் திராட்சை ரசமாய், ரிசுள்ள திராட்சமாய் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. ஆண்டவர் அதற்கு ஏற்ற வேலையை காத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் இந்த இடத்துல இப்பொழுதுதான் ஒருத்தருக்கு பாடு வருகின்ற பொழுது தான் நமக்கு நல்லா தெரியும். பார்த்துருக்கீங்களா? நல்லா சந்தோஷம் பார்த்தோம்னா சொந்தக்காரங்க பூரா கூட இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்களேன், நமக்கு ஒரு பிரச்சனை பாடு வந்துச்சுன்னா போய் பாருங்க, சொந்தக்காரன் எதிர்த்தாப்புல வந்துட்டு இருப்பான், நல்லா பேசியிருந்துருப்பான், மாமா மச்சான்னு பேசியிருந்துருப்பான். எதிர்த்தாப்புல வரும்போது என்ன பண்ணுவான்? நம்மளை பார்த்துன்னே திரும்பி போவான். ஏன் நம்ம நிலைமை அப்படி? அந்த நிலைமை அதோடு ஆண்டவர் விடுவாரா? அந்த நிலைமையிலே நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நிலைமையை மாற்றுகின்ற கர்த்தரை நாம் மாற வைக்கின்றோம். நம்முடைய ஒருமனப்பாடு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற பொழுதும், ஒருவேளை நாம் சக மனிதரோடு கூட நாம் கொண்டிருக்கின்ற ஒருமனப்பாட்டிலிருந்து நாம் எப்பொழுதும் மாற வேண்டாம். நாம் ஒருமனப்பட்டு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பார்க்கின்றோம். நாம் வாசித்து அதில் 3ஆம் வசனத்தில் சொல்லியது, ஆவி 1:3 எவ்வளவா? ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்கள் தந்திருந்த வரத்தினுடைய வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார். நம்ம ஆவியானவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்துருக்காருங்க. அதை முதல்ல நம்புறீங்களா? இங்கே நிறைய பேர் சொல்கிறது என்னென்ன, ஜெபம் பண்ணால் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, பைபிளை வாசினா வாசிக்க தெரியாது சொல்கிற ஆள் இருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்வு பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள்? அன்றைக்கு நம்முடைய வாழ்வு நாட்களிலே நாம் எப்படியாக நடத்தப்பட்டோம், நம்முடைய பெற்றோர்கள் நம்மை எப்படியாக ஆவிக்குரிய வழியிலே நடத்தினார்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம், வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை வைத்திருக்கின்றார். இனிமேல் அந்த வரத்தை நாம் தான் என்ன பண்ணோம்? சொல்லுவாங்கள்ல, ஒரு கிணத்த தண்ணி இருக்குது, தண்ணி என்ன பண்ணோம்? இறைக்கணும், இறைச்சி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் என்ன ஆகும்? திருப்பி ஊறும். இல்லை நான் அதெல்லாம் தண்ணி இருக்கிறத எடுக்க மாட்டேன், அப்படியே போட்டு வச்சுருந்தா என்ன ஆகும்? சொல்லுவோம், கெட தண்ணிம்பாங்க. கெட்டு போன தண்ணி எதுக்கும் கொஞ்ச நாள் நாற்றம் எடுக்கும். நம்முடைய ஒருமனைப்பாடு என்பது ஏதோ நான் ஒருமனப்பட்டிருக்கின்றேன், நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் தூய இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்க எல்லா திருச்சி மக்களும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாய் கூடி இருக்கின்றோம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கேட்க நல்லா இருக்குல்ல? கெடுதனியாக இருக்கின்றோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கெடுதனியாக இருக்கின்றோம். நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய ஐக்கியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அநேகர் இன்றைக்கு அன்புக்கும் ஐக்கியத்திற்கும் தாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் எனக்கு ஒரு மனப்பாடே இல்லை, கேட்டால் பார்த்தா அளவு போது கட்டி அணைச்சு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கின்ற போது வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் சார் சொல்லுகிறாரு, என்ன சொல்கிறாரு? எனக்கு பின்னால் ஒரு வருவார்ப்பா, நான் தண்ணீரான உங்களுக்கு ஞானஸ்தானம், ஆனால் அவரோ பரிசுத்த ஆவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அதான் எங்களுக்கு நடைபெற்ற காரியம். அதான அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அதே அபிஷேகத்தை இன்றைக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனை தான் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே வல்லமையை இன்றைக்கு நீங்கள் நானும் பெற்றிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றல்ல, எப்படி வாழ வேண்டும் என்று நாம் மறந்திருக்கிறோம். அல்லது எங்கள் ஆவியை புதுப்பியும். அதனால் இங்கே பார்க்கின்ற போது நாம் ஒருமனப்பட்டு இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒருமனப்பாட்டை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கின்ற ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அங்கு பார்க்கின்ற பொழுது 4ஆம் வசனத்தில் அவர்களுக்கு நிரப்பப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, தங்கள் கொடுத்த வரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பயன்படுத்தமல்ல, பல பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். தேவன் மாறாதவர், அவருடைய செயல்கள் எப்பொழுது மாறுவதில்லை. இன்றைக்கும் வாஞ்சியோடு நாம் கேட்போம் என்று சொன்னார். இன்றைக்கும் நாம் வாஞ்சியோடு ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் கேட்போம் என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். எலிசா தீர்க்கதரிசி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கின்றது, அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அந்நிய பாஷையினாலே இந்த ஜனத்தோடு பேசுவார். ஆனால் ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இன்னும் அந்நிய பாஷை பேசினா தான் ஆண்டவருடைய அபிஷேகம் அல்ல. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அல்ல,
அவர்களோடும் பேசுவார். நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். நமக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் வாஞ்சியோடு ஆண்டவரே என்னுடைய ஆவியை கொடுத்திருக்கின்ற ஆவியை புதுப்பியும் என்று சொல்கின்ற பொழுது தான், நாம் புதுப்பிக்கின்ற பொழுது தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மார்க் 16:17 பார்க்கின்ற போது நவமான பாஷையை பேசுவார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8:16-17 பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்கின்றார், அப்போஸ்தலர்கள் தங்களை மேல் அவர்கள் கைவத்ததினால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் கை வச்சுனே தங்களுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்றோமா என்ற சந்தேகம் இருக்கா இல்லையா? பெற்றிருக்கோமா இல்லையா? இதே இது வேறு சபையாக தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கையை தூக்குங்க, நெஞ்சு சிந்துங்க, தென்னிந்திய சபையில் சொல்ல முடியாது. நம்ம சபிசேஷத்தை சொல்லத்தான் முடியும். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். அவ்வளோதான். ஆண்டவராக தானே மலை பிரசங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கேட்க காதுள்ளவன் கேட்க கடவுள். இதான் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற கேட்க காது இருக்கிறவன் கேட்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் பார்க்கின்ற பொழுது 6ஆம் வசனம் சொல்கின்றது, அது 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடினால் கலக்கம் அடைந்தார்கள். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகளை கேட்கின்ற மக்கள் கலங்க வேண்டும். கலங்குறாங்களா? கலங்கிறது மாதிரி நம்ம பேசுகிறோமா? இவங்ககிட்ட போய் பேசும்போது ஏதாச்சும் வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க மாதிரி இருக்கா? எப்படியும் பேசலாம், யார்கிட்ட என்ன பேசுகிறோம்னு சொல்லி அறியாதபடி பேசுகிறாங்க. வயது வித்தியாசம் இல்லாதபடி இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நாம் கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் மட்டுமல்ல, திருச்சபையிலும் வயதிலே பெரியவர்களை நாம் எப்படியாக கணம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். வயதிலே மூத்தவர்கள் நமக்கு இருப்பது, வயதவசம் சொல்லுகிறது, பிதாக்கள் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சொன்னால் இது அவர்களுடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நாம் திருச்சபையிலே நாம் வருகின்ற பொழுது எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றோம், ஒரே குடும்பமாக இருக்கின்றோம், ஒரே அங்கமாக இருக்கின்றோம். அப்படின்ற ஆண்டவருடைய திருச்சபத்தில் வருகிற அவர் தான் தலை, நம்மெல்லாம் சரீரம். ஆனால் அந்த சரீரத்திற்குள்ளாக நமக்குள்ளாக எத்தனை விதமான வேறுபாடுகள், எத்தனை விதமான இது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்ம பார்க்கின்றோம். வானத்திலிருந்து வந்த வீட்டுக்குள் சென்று வீடு முழுவதும் நிரப்பிட்டு, அது மட்டுமல்ல அங்கு எல்லாரும் கலக்கமடைந்தார்கள். அந்த கிறிஸ்தவனுக்கு ஒரு பெயர் உண்டு, என்ன? இந்த கலக்கிறவங்க வராங்க. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, அப்பா வராங்கப்பா எங்கேயாச்சும் சொல்லுங்களேன். இந்த கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டு, பைபிளை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கலக்கிறவங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நம்ம போனோம்னா அந்த வார்த்தை வருகிறதா, நாம் போய் கலகத்தை உண்டு பண்ணிட்டு வந்துடுறோம். போகிற இடத்துல நாம் கலகக்காரராய் மாறி வருவோம். கலக்கம் அல்ல, அவர்கள் கலங்குகிறவல்ல, அவர்கள் கண்டு நாம் கலங்கி கொண்டு நாம் கலக்கத்தை உண்டு பண்ணுகின்ற மக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவ சமூகத்திலிருந்து மிக எச்சரிப்போடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படியாக அமைந்து விட்டது. கலக்கி 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 என்று சொல்லுவாங்களே, குட்டையை கலக்கி மீனை பிடிக்கிறது. நல்லா தெளித்த தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, மீன் இருக்கிறது தெரியும், யாருனாலும் பிடிச்சிக்கலாம். ஆனால் அதில் குட்டையை கிளப்பியாச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? மீன் இருக்கிறது என்னை மாதிரி கண்ணாடி போட்டவங்களுக்கு தெரியாது. நல்லா கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த சகதியில் கூட இருக்கிற மீன் தெரியும். என்னை மாதிரியே கொஞ்சம் கண்ணாடி போடாமல் இருந்தேனாக்கா நிச்சயமாக தெரியாது. அப்போ நான் ஒரு மீனும் பிடிக்க முடியாது. அப்படி தானே? இங்கே மற்றவர்களை குழலாக்கி நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் போல குட்டியை கிளப்பி அதில் மீன் பிடிக்க முற்படுகின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திருச்சபை ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஏன்? ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டும். ஏதோ அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டாச்சு, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கு வரல. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு காரணம் யாரு? நம்மல்லவா? நீங்கள் நானும் அல்லவா? கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம் தென்னிந்திய திருச்சபை உருவாகி எத்தனையோ பேராயர்களும் எத்தனையோ மாடரேட்டர்களையும் சந்தித்து நம்முடைய முற்புதாக்கள் எல்லாம் தொழுபட்ட எல்லா தென்னிந்திய திருச்சபையில இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் யார் வந்திருக்கா? பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்களேன். பரமசிவம் பாலசுப்ரமணியம். தெரியுமா? 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 தெரியுமா?
இந்த மைக்கை சொல்ல வேண்டாம் தான் பார்க்குறேன். என்னங்க? பாலசுப்ரமணியம், பாரதிதாசன். யார் காரணம்? அவங்களா காரணம்? வந்திருக்கிறவங்களா காரணம்? நான் என்று என்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் நான் தான் அதுக்கு காரணம் சொல்லி தன்னுடைய மார்பிலை அடித்து ஆண்டவருடைய ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நான் செய்தோ தெரிந்தோ தெரியாமல் செய்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறேன், ஆவியின் அபிஷேகத்தை நீர் கொடுத்திருக்கிறப்பா, அந்த ஆவியை நான் அவிழ்த்து போடாதபடி எனக்குள்ளாக நீ புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாருங்கள், 75 நம்ம எவ்வளவு கிராண்டாக கொண்டாடணும். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலையை நாம் அறிந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக எங்கள் சாட்சியின் வாழ்க்கையை புதுப்பியும். முதலாவது சொன்னேன், எங்கள் ஒருமனப்பாட்டை புதுப்பியும். ஜெபிப்பீங்களா? ஏதோ கேட்டு போகிறதில்ல, கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிற போது அவர் தான் கொடுக்க முடியும். அவர் ஆவியின் அபிஷேகத்தை புதுப்பியும் சொல்வது ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்ற போதுதான் நமக்குள்ளாக அந்த ஒருமனப்பாடு வெளிப்பட முடியும். நம் ஒருமனப்பாடோடு இருப்பதல்ல, அதுதான் ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையே சாட்சியின் வாழ்க்கையாய் 7 முதல் 11 உள்ள வசனங்களை பார்க்கிற போது அவங்க என்ன பண்ணுறாங்க? கலக்கம் அடைஞ்சதை விட்டாங்களா? அடுத்த வாசித்தீங்கன்னா எல்லாரும் பிரமித்து ஆச்சரியம் இருந்து ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் களிரேயர் அல்லவா என்று சொல்லி பாட்டு அதோடு இல்லை. அடுத்தது 8வது வசனம், அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாசையிலே இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே. நம்ம பேசுகிற வார்த்தை கேட்கின்ற மக்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும். சொல்லுவோம்ல, தாய்மொழியில் பேசுனா சொல்கிறோம்ல, வேற மொழியில் பேசுனாக்கா புரியாத மொழியில் பேசும்போது புரிஞ்சுக்க முடியாது. அப்படின்னா அவருடைய சொந்த தாய்மொழியில் நம்ம பேசுகிறோம்னா, தமிழில் பேசும்போது நமக்கு எவ்வளோ கேட்க இனிமையாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இது எப்படி இவரெல்லாம் கலிலேயராச்சே, இவரெல்லாம் நம்முடைய ஜென்ம பாசையிலே பேசுகிறார்கள் சொல்லி அங்கே அவர் சொல்வதை பார்க்கணும். ஒவ்வொருவரை பார்த்து அங்கே பேசுகிறதை பார்க்கின்றோம். அப்படி மட்டுமல்ல, அது மட்டும் கடைசியாக சொல்லிட்டு பொழுது அங்கே பாருங்கள், இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, எல்லாரையும் சொல்லி அங்கே அதுக்கப்புறம் வாஸ்து பார்த்தீங்கன்னா 8-9 வசனம்லாம் பாருங்கள். எல்லாத்தையும் யாருன்னு போட்டு கடைசியாக 11ஆம் வசனத்தில் முடிக்கிற போது கடைசி பின்பகுதி வாசிங்க. இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. பாருங்கள், அவங்க ஜென்ம பாசையில் பேசுனதெல்லாம் என்னவா? தேவனுடைய மகத்துவத்தை. இன்றைக்கி நம்ம பேசுகிறது என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுகின்ற கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவர்கள் பேசின பொழுது அதை கேட்ட மக்கள் இவர்கள் தம்முடைய ஜென்ம பாசையில் பேசுகிறார்கள் மட்டும் இல்லை, இவர்கள் தேவனுடைய மகிமையை பேச கேட்கின்றோமே. நம்முடைய தேவனுக்கு என்று ஒரு மகிமை உண்டு. அந்த மகிமையை இன்றைக்கு நீங்கள் நானும் பெற்றிருக்கின்றோம். அந்த மகிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழும்படியாதான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் மகிமையை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், இங்கே பார்க்கின்றோம் பல நாடுகளிலிருந்து வந்த மக்கள் பல பாசையில் பேசினாலும் கூட அவர்கள் பேசுனதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. புரியாமல் இல்லை, இன்னைக்கு புரியாமல் பேசுகிறதுக்கு இன்றைக்கி சொல்லுவாங்க. ஒருத்தர் பேசுகிறத எல்லோரும் கேட்டாங்கன்னாக்கா, என்ன பேசுனது கேட்டுமா தெரியுங்க, அவர் பேசுகிறத கேட்கலாம். அவருக்கு என்னாச்சு? அவர் தான் தலைவர். புரியாமல் பேசிட்டாக்கா இன்றைக்கி நம்ம என்ன பட்டம் கொடுக்குறோம்? தலைவர் பட்டம். அவர் தான் அந்த தலைவராக இருந்து நடத்துறது. எல்லாத்துக்கும் புரியாது, அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது. ஆனால் அவர் பேசுகிறதை கேட்கின்ற ஒரு கூட்டம் என்ன பேசினார் கேட்டால் ஒன்றுமே தெரில. ஆனால் கடைசி பார்த்தா அவர் தான் தலைவர். இன்றைக்கி அப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி ஆண்டவர் இங்கே பார்க்கின்றோம். அவர் தேவனுடைய மகிமையை பேசினார்கள், மகத்துவத்தை பேசினார்கள். நீங்கள் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ மகிமையான காரியங்களை செய்திருக்கின்றார், மகத்துவமான காரியங்களை செய்திருக்கின்றார். அதை குறித்து நீங்கள் நானும் பேசிக்கொண்ட ஒரு சாட்சி உள்ள உறலாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். யார் உங்களையே நின்று தான் பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கின்றதா? என்னால் அங்கே பார்க்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 14:15 பார்க்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்ல வாசிக்கலாம்? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்,
நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். பாருங்க எவ்வளோ பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பாடுகின்றது எது அல்ல, ஆவியோடு தான் என்னுடைய விண்ணப்பம் இருக்கும், கருத்தோடு தான் என்னுடைய விண்ணப்பம் இருக்கும். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். என்னுடைய விண்ணப்பம் அப்படிப்பட்டதா இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுதுதான் நமக்கே பாட்டு வரும். அப்படின்னா நாம் பாடுகின்ற பாடல் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதா இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பார் சொன்னால் அவருடைய மகிமையை குறித்தே பாட வேண்டும். இன்றைக்கு கடைசி காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை ஏதோ கிருபையான ஒரு காலத்திலே வைத்திருக்கின்றார். ஏதோ நீங்கள் நானும் பண்ணின புண்ணியம் சொல்லிட்டு இருக்கல்ல, அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய், அவருடைய மன உருக்கத்தின் நிமித்தமாய், அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நீங்கள் நான் இந்த நாளில் ஜீவனுள்ளவர்களாய் ஜீவனுள்ள தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படினால் நாம் இருக்கின்ற கிருபை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியின் வாழ்க்கையை இந்த நாளிலே புதுப்பிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எனவே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஒரு மனப்பாட்டை உடனே ஒரு கொஸ்டின் வருமே, நாங்கள் ஒரு மனப்பாடோடு தானே இருக்குமா? ஒரு மனப்பாடு வெளிப்படுத்துகின்றோமா? வெளிப்படுத்துகின்ற சாட்சி தான் வேணும். ஒரு மனப்பாடு என்பது சாட்சி. அது வெளிவர வேண்டும். வெளியே பார்க்கின்ற மக்கள் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும். என்னை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும், உங்களை குறித்து நான் சொல்ல வேண்டும். என்னை குறித்து நான் சொல்லுகின்றது சாட்சி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்க ஒருவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார். நான் மற்றவருடைய சாட்சி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நிலைமை அப்படி இருக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னை குறித்து நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற மக்கள் என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்கள்? அப்படின்னா நம்முடைய ஒரு மனப்பாடை நாம் புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை வீண். நாம் பெற்றிருக்கின்ற அபிஷேகம், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், ஏதோ பண்ணுகின்றோம் என்று சொன்னால், ஒரு மனப்பாட்டோடு கூட ஆவியின் அபிஷேகத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் நாம் சாட்சியின் வாழ்க்கை வாழ்கின்றோம். ஆவியானவர் அதுதான் விரும்புகின்றார். ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றிருப்பேன் என்று சொன்னால், ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், ஆவியின் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், என்னென்ன ஆண்டவர் எனக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே போதித்தாரோ, என்ன சொல்றாரு வேதவசனம் சொல்லும், பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரா? அன்பா சொல்வாரா? கண்டித்து உணர்த்துவார். வேதவசனம் போட்டிருக்கு, கண்டித்து. ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பு உண்டு. கண்டிப்பு இன்னைக்கு வேணா ஆசிரியர் வந்து பெரும்படுத்த பிள்ளைகளை அடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சாருனாக்க நம்முடைய வாழ்க்கையை முடியுமா? முடியாதா? அவர் நினைச்சாருன்னா சுழி மாறி போச்சுன்னா போச்சு. நடந்து வந்திருக்கோம், நடந்து வந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கின்றார். ஆனால் இந்த வருகின்ற பூச்சு சுழி மாறி போச்சுன்னா என்னாச்சு? காலம் போயிடும். அப்புறமேல காலம் அல்ல, அதற்கப்புறம் ஒரு காலம் அல்ல, அதுக்கப்புறம் தீர்ப்பு தான். எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம்? வந்தனே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். எல்லாருக்கும் இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, கேட்க நல்லா இருக்குல்ல, கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப அருமையான வசனம். யார் இறந்து வீட்டில் போனாலும் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான் முதலாவது இருந்திருப்பாங்க. அந்த வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால், அந்த சாட்சி இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக வேணா சொல்றதுக்கு, மைக்கில் சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு, அடக்காத வருகிற எல்லா மக்களும் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த மகிமையை ஆண்டவர் விரும்புவது அல்ல. ஆண்டவர் உன்னுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்க இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கின்றார். அவர் கொடுக்கிறாரா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். உண்டா இல்லையா? அவர் வருகின்ற நாள் இருக்கின்றது. ஒருவேளை நான் ஜீவனோடு இருக்கின்றேன். இன்னைக்கு ராத்திரி நல்லா இன்னைக்கு போய் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சோடனே நேராக எங்கே போகிறாங்க? போயிட்டு ராத்திரி அன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த நாள் காலையில் திருப்பி அதே பழைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவருடைய வருகை என்பது எந்த நேரத்தில் எந்த நாளிலே இருக்கிறது என்பதை யாரும் அறியோம்? பிதா ஒருவர் தவிர யாரும் அறியோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அறியார். ஆனால் அவர் எதற்கு தயாராக இருக்கிறார்? இப்போ வரைக்கும் நியாய தீர்ப்பு, இந்த மணி துளி வரைக்கும் சின்ன தம்பியை குறித்ததான
இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன நேரம்? 7:28. அவனுக்கு கொடுத்தமே, இன்னைக்கு வயசை கொடுத்தமே, இந்த ஒரு நாளை கொடுத்தமே, இந்த மணி நேரத்தில் இந்த 7:28க்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எழுதிடுறார். எனக்கு பிதா எப்போ எக்காலம் ஊதப்போது எப்போ வரப்போகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். அப்படின்னா அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கின்றோமா? அப்படின்னா நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவும் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கவே மாட்டார். ரொம்ப இதாக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா வாழ்க்கை என்பது என்னையும் உங்களையும் குறித்து சாட்சி பகருகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறது, நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஏதோ ஜெபிச்சுக்கிட்டுல, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கிருபையாக கொடுத்து என்னுடைய ஒருமனப்பாட்டை நீ புதுப்பியுமப்பா, என்னுடைய ஆவின் அபிஷேகத்தை நீ புதுப்பியுமப்பா, என்னுடைய கர்த்தாவை சாட்சி உள்ள வாழ்க்கையை இம்மட்டுமாக இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டேப்பா, இன்னும் வரக்காலன்னு எப்படியோ இருக்குது, ஆனால் நாங்கள் வாழ, எங்களுடைய குடும்பம் வாழ நீர் தாரும் ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு மணித்துளியும் நமக்கு கடவுள் கிருபையாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நல்ல வசனம்லாம் தெரியும். நான் அடிக்கடி எனக்கு இப்போ மேலே வசனம் வந்து பார்த்தா எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சொல்லுவாங்கள்ல, கொள்ளந்தெருவில் போய் சொல்லுங்களேன், கொள்ளந்தெருவில் போய் ஊசி வித்த அதுக்கு கேட்டது இல்லையா? ஒரு கொல்லப்பட்டற இருக்குது, அந்த தெருவே கொள்ளந்தெரு தான். அங்கே போய் ஊசி விற்க ஒருத்தன் போனான்னா, அப்படின்னா என்னன்னா, அங்கே அவங்க கொல்லப்பட்டக்காரனே ஊசி அடிக்கலாம், ஊசியை விற்கலாம், அவனுக்கு தெரியும் எப்படி ஊசி செய்யணும்னு தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியும், ஊசியை செஞ்சு வச்சுருக்கான். ஆனால் அங்கே போய் ஊசி விற்க போகிறது மாதிரி தான் இப்போ என்னுடைய வாழ்க்கை. நமக்கு 151 ஆண்டு காலம் உள்ள ஒரு திருச்சபையில் வந்து இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை யாரும் அறியாதவர்கள் அல்ல. ஒரு வசனத்துனா நல்லா பார்த்தோமே, 100க்கு 100 பார்த்தீங்கன்னா வரும் அடுத்த மாதம். இவ்வளோ பேர் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. 100க்கு 100% போகணும். அதான ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக இருக்கின்றார். தூய இம்மானுவேல் ஆலயத்தில் இருக்கிற அங்கமாக இருக்கிற ஒவ்வொருவரும் 100% தேவனுடைய ராஜ்யத்தை சோதித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவர் கிருபை உள்ளவராக இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறது போல அவர் தாமதிக்கலை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவரும் கெட்டு ஒளிந்து போகக்கூடாது. ஒருத்தரும் நரகத்து பக்கம் பிரிக்கிற பொழுது வலப்பக்கம் இடப்பக்கமாய் பிரிக்கின்ற பொழுது வலப்பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் நீங்கள் கர்த்தரா ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் உள்ள போகன்னு சொல்லி மாதிரி எல்லாரும் வலப்பக்கமாக இருக்குன்னு சொல்லி தான் எல்லாரும் பாடுபடுறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஒருத்தரும் நம்ம குடும்பம் மட்டுமல்ல, திருச்சபையே இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற எங்கே இருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் அந்த வலது பக்கத்தில் போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களால் என்ன முடியாது, ஆவியானவர் இந்த பலத்தோடு கூட முடியும். நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை அவிழ்த்து போடாதது. எனக்கு இருக்கிற ஆவியானவர் எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ, என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க, அது போதும். செம்மறி ஆடுகள் கிடையாது. சாயிர பக்கம் அப்படி தானே சாஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படி தானே இருக்குது. எங்கே சாயிரோன்னா சாஞ்சிடறோம். அதல்ல வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் சாட்சி கொடுக்க இருக்க வேண்டும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அப்படின்னா நான் சாயிற இடத்த பக்கம் சாய அல்ல. என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நேராக அந்த பாடுக்கு உள்ள அதோடைய வேறு வேதனை நிந்தைகள் இருந்தாலும் கூட, அவமானங்கள் இருந்தாலும் கூட அதற்குள்ளாக நான் நடந்து செல்வேன் சொல்லி நாம் தீர்மானம் எடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாளில் வந்து தொழுது கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டின காரியங்களை நாங்கள் நினைத்து பார்த்து, கர்த்தாவே ஒரு விசை எங்களை நாங்களே புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாய் நாங்கள் கொண்டிருக்கின்ற ஒருமனப்பாட்டை நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே எங்களுடைய ஒருமனப்பாட்டை கர்த்தாவே எல்லாரோடும் கர்த்தாவே பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபை ஜெபிக்கிறோப்பா. இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தாவே நாங்கள் அவிழ்த்து போடாதபடி கர்த்தாவே அதை இன்னும் அனல் மூட்டி இருப்பவும், கர்த்தாவே உம்முடைய நாம மேன்மைக்கென்று கர்த்தாவே கர்த்தாவே நாங்கள் செயல்படவும் நீர் புதுப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. என்னுடைய சாட்சியின் வாழ்க்கையை கர்த்தாவே அறிந்திருக்கிறீரப்பா. இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை மனிதர்கள் எங்களை குறித்து சாட்சி கொடுக்கலாம், ஆனால் உம்முடைய சாட்சி தான் மெய்யான சாட்சி என்பதை நாங்கள் அறிந்து கர்த்தாவே நீர் எங்களை காண்கின்ற
தேவன் என்பதை அறிந்து எங்களுடைய நடக்கையிலும் எங்களுடைய செயலிலும் எங்களுடைய வார்த்தையிலும் கர்த்தாவே உம்மை நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாய் நீங்கள் கிருபையாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பமாய் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே. வேண்டிய எல்லா ஒத்தாசையும் நீர் பட்டணத்தை கொடுத்து ஒவ்வொரு குடும்பமும் இருக்கின்ற இடங்களிலே சாட்சியாய் வாழ நீர் கிருபையாய் மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் ஜீவன் நடக்கிறதாவே. ஆமீன்.